1945 ஆகஸ்ட் 18 தைவானோட தைஹோகு விமான நிலையத்துல ஒரு ஜப்பானோட போர் விமானம் ஆகாயத்துக்குள்ள கிளம்பி 2 நிமிஷத்துல நெருப்பா கொழுந்து விட்டு எரியுது. அதுக்குள்ள இருந்தது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். அந்த நெருப்புல அவர் இறந்துட்டாரா, இல்ல அது ஒரு பெரிய திட்டமிட்ட மறைப்பா? 80 வருஷத்துக்கு மேலையும் 3 பெரிய அரசு விசாரணைகள் நடத்தியும் 100க்கும் மேற்பட்ட ரகசிய பைல்ஸ் வெளியிட்டும் இந்திய அரசால இன்னைக்கு வரைக்கும் இந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்ல முடியல. ஏன்? அவரோட சொந்த குடும்பத்தையே 20 வருஷம் ஒளிஞ்சு பார்த்த ஒரு அரசு அவரோட மரணத்தை மட்டும் ஏன் இன்னும் தெளிவா சொல்ல மறுக்குது? வணக்கம் வீரர்களே, இது உங்கள் தமிழ் மிஸ்ட்ரி டைரி. இன்னைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸரோட மர்மமான மறைவை பத்தி கிடைச்ச எவிடன்ஸ், முரண்பட்ட சாட்சிங்க, அரசு மறைச்ச பைல்ஸ் எல்லாத்தையும் வச்சு விரிவா பார்க்க போறோம். 1897 ஜனவரி 23 ஒடிசா மாநிலம் குட்டாக்ல வக்கீலான ஜானகிநாத் போஸுக்கும் பிரபாவதி தேவிக்கும் பிறந்த குழந்தைதான் சுபாஷ் சந்திரபோஸ். கல்கத்தால பிரசிடென்சி காலேஜ்லயும் பிறகு ஸ்காட்டிஷ் சர்ச் காலேஜ்லயும் படிச்சு 1919 பிலோசபி டிகிரி முடிக்கிறாரு. அப்பா சொன்னபடி இந்தியன் சிவில் சர்வீஸ் ICS பரீட்சைக்காக 1919 செப்டம்பர்ல இங்கிலாந்து போறாரு. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோட ஃபிட்ஸ்வில்லியம் ஹால்ல சேர்ந்து படிச்சவரு 1920 ஜூலைல லண்டன்ல நடந்த ICS பரீட்சையை எழுதி 4வது ரேங்க் வாங்குறாரு. ஆயிரக்கணக்கான ஆங்கிலேயர்களுக்கு நடுவுல ஒரு இந்தியன் 4ஆம் இடம் பிடிச்சது அப்போதைக்கே பெரிய செய்தி. ஆனா அந்த பதவியை ஏத்துக்க அவருக்கு மனசு ஒப்பல. 1921 ஏப்ரல் 22ஆம் தேதி அப்போ 24 வயசு நிரம்பிய சுபாஷ் அன்றைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டான எட்வின் மண்டாக்யூக்கு ஒரு கடிதம் எழுதுறார். என்னோட பேரை ப்ரொபேஷனர்ஸ் லிஸ்டில் இருந்து நீக்கி நான் வாங்கின 100 பவுண்ட் அலவன்ஸை திருப்பி தர்றேன் அப்படின்னு. இந்த ராஜினாமா கடிதம் இன்னைக்கும் நேஷனல் ஆர்கைவ்ஸ்ல பாதுகாக்கப்பட்டிருக்கு. இந்தியாவுக்கு திரும்பி வந்த சுபாஷ் கல்கட்டாவில் சிட்ரஞ்சன் தாஸோட சேர்ந்து காங்கிரஸில் இணைஞ்சாரு. 1930 33 வயசுலயே கல்கட்டா மேயரா தேர்ந்தெடுக்கப்பட்டார். பலமுறை கைது, சாப்பாடே தள்ளி உண்ணாவிரதம் இருந்தும் பிரிட்டிஷ் அதிகாரிகளையே பயமுறுத்தின தலைவரா மாறினார். 1938 பிப்ரவரி ஹரிபுரா மாநாட்டுல நேருவுக்கு பிறகு 41 வயசுல இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுறார். 1939 ஜனவரி 29ஆம் தேதி திரிபுரா மாநாட்டுல காந்தியடிகள் ஆதரவு கொடுத்த பட்டாபி சிதராமையாவை 1580 ஓட்டுகளுக்கு எதிராக 1377 ஓட்டுகள் என்ற வித்தியாசத்துல தோற்கடிச்சு மறுபடியும் தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. பட்டாபியோட தோல்வி என்னோட தோல்வி அப்படின்னு காந்தியடிகளே பகிரங்கமா சொல்லும் அளவுக்கு பெரிய அரசியல் நெருக்கடி கோவிந்த் பால்குமார் பண்ட் கொண்டு வந்த தீர்மானம் காரணமா ஒர்க்கிங் கமிட்டியை காந்தியடிகளுடைய விருப்பப்படியே அமைக்க வேண்டிய கட்டாயம் வருது. இதை மறுத்து 1939 ஏப்ரல் 29ஆம் தேதி காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா செய்கிறார். ஒரே மாசத்துல 1939 மே மாசம் ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு ஒரு தனி இடதுசாரி அணியை உருவாக்குறார். 1940 ஜூலை ஹோல்வெல் மவுனமெண்ட்டுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டதுக்காக மறுபடியும் கைது. உண்ணாவிரதம் மூலமா விடுதலை வாங்குறார். ஆனா எலிகின் ரோடு 38/2 வீட்டு காவலுக்குள்ளாகிறார். 1941 ஜனவரி 16 இரவு காவலர்கள் அறியாம மருத்துவ மாணவரான தன்னோட மருமகன் சிசீர் குமார் போஸ் ஓட்டுன கருப்பு வாண்டரர் கார்ல தாடி வச்சு முகமது ஜியாவுதீன் அப்படின்னு ஒரு பட்டான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வேஷத்துல வீட்ல இருந்து தப்பிக்கிறாரு. கோமோ இப்போ ஜார்க்கண்ட்ல போய் அங்கிருந்து ரயில்ல பெஷாவருக்கு. பகத்ராம் தல்வார், மியான் அக்பர் ஷா போன்ற புரட்சியாளர்களோட உதவியோட கால்நடையா ஒட்டக வண்டியிலையும் ஆப்கானிஸ்தான் எல்லையை தாண்டி காபூலுக்கு போய் சேர்றார். கிட்டத்தட்ட 48 நாட்கள் அங்க ஒளிஞ்சு தங்குறாரு. இட்டாலியன் எம்பசி உதவியோட கவுண்ட் ஒர்லாண்டோ மட்சோட்டா அப்படின்னு போலி இத்தாலிய பாஸ்போர்ட் வாங்கி சமர்கண்ட் வழியா மாஸ்கோவுக்கு, அங்கிருந்து விமானத்துல பெர்லினுக்கு போறாரு. 1941 ஏப்ரல் 3ஆம் தேதி பெர்லின் போய் சேர்றாரு. ஜெர்மன் ரேடியோ மூலமா இந்த செய்தி வெளியாகும்போதுதான் பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸே அதிர்ந்து போச்சு. ஏன்னா இந்த அளவுக்கு ஆபத்தான பயணத்தை ஒரு அரசியல் தலைவர் தைரியமா மேற்கொள்வாரு அப்படின்னு அவங்களே நினைக்கல. பெர்லினில் ஃப்ரீ இந்தியா சென்டரையும் அசாத் ஹிந்த் ரேடியோவையும் தொடங்குறார். இந்த காலகட்டத்துல தான் நேதாஜி அப்படிறப்பட்ட பெயர் அவருக்கு முதலா சூட்டப்படுது. 1942 மார்ச் 24ஆம் தேதி ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனமே நேதாஜி விமான விபத்துல இறந்துட்டார் அப்படின்னு தவறான செய்தி வெளியிட்டது.
1945 நடக்க போற உண்மையான சம்பவத்துக்கு 3 வருஷம் முன்னாடியே இந்த மாதிரி ஒரு மரண வதந்தி பரவி இருக்கு. அப்புறம் அது தப்பு அப்படின்னு தெரிய வந்துச்சு. 1942 மே 29ஆம் தேதி பெர்லினோட ரைட் சான்சலரியில ஹிட்லரை நேரடியா சந்திச்சு பேசுறார் நேதாஜி. ஆனா இந்தியாவுக்கு ஆதரவா பகிரங்க அறிக்கை விடுறதுக்கு ஹிட்லர் மறுக்கிறார். இந்த சந்திப்புக்கு பிறகுதான் ஐரோப்பாவுல தன்னால எதுவும் சாதிக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட நேதாஜி ஜப்பான் பக்கம் போக முடிவெடுக்கிறாரு. பெர்லின்ல இருந்த போதே ஆஸ்திரியாவைச் சேர்ந்த தன்னோட செயலாளர் எமிலி ஷெங்கலை ரகசியமா மணந்துக்கிறார் நேதாஜி. குடும்பத்தினர் சொல்றபடி 1937 பேட்கஸ்டைன்ல, 1942 நவம்பர் 29ஆம் தேதி வியனால் அவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறக்குது, அனிட்டா. ஆனா அந்த பொண்ணை நேதாஜி பார்த்தது 1942 கிறிஸ்துமஸ் காலத்துல மட்டும்தான். அதுக்கப்புறம் ஒரு பார்க்கவே இல்ல. 1943 பிப்ரவரி 8 ஜெர்மனியோட கீழ் துறைமுகத்திலிருந்து U-180 அப்படிற ஜெர்மன் நீர்மூழ்கி கப்பல்ல தன்னோட உதவியாளர் அபீட் ஹசனுடன் நேதாஜி கிளம்புறாரு. 2 மாசத்துக்கு மேல கடல் அடியிலேயே பயணம். 1943 ஏப்ரல் 26/27ஆம் தேதி மாடகாஸ்கார் தீவுக்கு அருகில் இந்தியன் ஓஷன்ல இந்த ஜெர்மன் கப்பல் ஒரு ஜப்பானோட நீர்மூழ்கி கப்பலான I-29 சந்திக்குது. 12 மணி நேரத்துக்கு மேல் கடல் கொந்தளிப்புல காத்திருந்து ரப்பர் படகுல நேதாஜியும் ஹசனும் ஒரு கப்பல்ல இருந்து இன்னொரு கப்பலுக்கு மாத்தப்படுறாங்க. செகண்ட் வேர்ல்ட் வார் முழுசுலயே 2 வேற வேற நாட்டு நீர்மூழ்கி கப்பல்களுக்கு நடுவுல இப்படி ஒரு சாதாரண குடிமகன் மாத்தப்பட்ட ஒரே சம்பவம் இதுதான். பதிலுக்கு ஜெர்மனிக்கு உதவியா 2 டன் தங்க கட்டிகளையும் அனுப்பி வச்சாங்க. 1943 மே 6ஆம் தேதி கண்டுபிடிக்கப்படாம இருக்க பெனாங்குக்கு பதிலா சுமத்ராவுக்கு அருகில் சபாங் துறைமுகத்துல நேதாஜியை இறக்குறாங்க. அங்கிருந்து டோக்கியோ போய் பிரைம் மினிஸ்டர் டோஜோவை சந்திக்கிறார். சிங்கப்பூர் போன நேதாஜிக்கு மிகப்பெரிய வரவேற்பு. 1943 அக்டோபர் 21ஆம் தேதி சிங்கப்பூரோட கத்தாய் பில்டிங்கில் புரோவிஷனல் கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா, ஆசாத் ஹிந்த் அப்படிங்கிற தற்காலிக அரசாங்கத்தையே அறிவிக்கிறார். தலைமை நிலை, பிரதமர் பதவி, போர்த்துறை அமைச்சர் பதவி எல்லாத்தையும் தானே ஏத்துக்கிறாரு. 2 நாள் கழிச்சு அக்டோபர் 23 அல்லது 24ஆம் தேதி நடுஇரவுல பிரிட்டன் அமெரிக்கா நாடுகளுக்கு எதிராக யுத்தமே பிரகடனம் பண்றாரு. ஜப்பான் இந்த அரசாங்கத்துக்கு ஆண்டமான் நிகோபார் தீவுகளையும் நாகாலாந்து மணிப்பூரோட சில பகுதிகளையும் 1943 டிசம்பர் 29ஆம் தேதி கையளிக்குது. அந்த தீவுகளுக்கு ஷஹீத் ஸ்வராஜ் அப்படின்னு புது பேரும் சூட்டுறாங்க. இந்திய தேசிய ராணுவத்தை INA/அசாட் ஹிண்ட் ஃபவுஜி 40,000 முதல் 50,000 வரை வீரர்கள் அளவுக்கு விரிவுபடுத்துறார் நேதாஜி. காந்தி, நெஹ்ரு, ஆசாத் அப்படின்னு 3 பிரிகேடுகள். பெண்கள் படையான ராணி ஜான்சி படையை தமிழரான டாக்டர் லக்ஷ்மி சுவாமிநாதன், பிறகு லக்ஷ்மி சாகல் தலைமையில் உருவாக்குறார். உலகத்திலேயே முதல் முழுமையான பெண்கள் போர்படை இதுதான். போராட்டத்துக்கு பணம் தேவைப்படுச்சு. மக்கள் தங்கத்தையும் நகைகளையும் லட்சக்கணக்கில் தானமா கொடுத்தாங்க. புர்மால மட்டும் 8 கோடி ரூபாய் வசூலாச்சு. தமிழனா பிறக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு பொதுக்கூட்டத்துல பேசி தமிழக மக்களோட இதயத்திலையும் நேதாஜி இடம் பிடிச்சிருந்தார். 1944 ஏப்ரல் 14ஆம் தேதி மணிப்பூரோட மோயிரங்கில் INA முதன்முறையா இந்திய தேசிய கொடியை ஏத்துறாங்க. சுதந்திரம் அடையாத மண்ணுல முதல் முறையா நமது கொடி பறந்த தருணம். சலோ டெல்லி அப்படிற முழக்கத்தோட இம்பால் கோயிமா பக்கம் முன்னேறாங்க. ஆனா பிரிட்டிஷ் படையோட கடும் எதிர்ப்பு, மழைக்காலம், உணவு மருந்து பற்றாக்குறை இவையெல்லாம் காரணமா 1944 ஜூலைக்குள்ள திரும்ப பின்வாங்க வேண்டிய கட்டாயம். இதுதான் INAவோட மிகப்பெரிய இராணுவ தோல்வி. 1945 ஆகஸ்ட் 17 ஜப்பான் சரணடையும் தருவாயில் சாய்னாங்கில், இப்போதைய வியட்நாம் இருந்து ஒரு ஜப்பானோட மிட்சுபிஷி Ki-21 போர் விமானத்துல நேதாஜி கிளம்புறார். லெப்டினன்ட் ஜெனரல் ஷிடேயும் நெருங்கின உதவியாளர் கர்னல் ஹபீபுர் ரஹ்மானும் உடன் இருக்காங்க. மொத்தம் 12 முதல் 13 வரை பேர். பேங்காக், சாய்கன், தா நங் வழியா ஆகஸ்ட் 18 மதியம் 2 மணிக்கு டாய்வானோட தைஹோகு விமான நிலையத்துல எரிபொருள் நிரப்ப நிறுத்தம். மறுபடியும் விமானம் புறப்பட்ட சில நொடிகளுக்குள்ளேயே ஒரு பெரிய தட் சத்தம். விமானுடைய இடது என்ஜின் கழண்டு விழுது. விமானம் விழுந்து எரியுது. ஷைடேயும் பைலட்டுகளும் உடனே இறந்துடுறாங்க. நேதாஜி உயிரோட மீதம் இருந்தாலும் பெட்ரோல் நனைஞ்ச உடைகள் தீப்பிடிச்சு அவரையே ஒரு நடமாடும் நெருப்பா மாத்திடுது. மணிக்கணக்கில் தைஹோகு ராணுவ மருத்துவமனையில நன்மோன் வால்ட்,
மோசமான தீக்காயங்களோட அன்றே இரவு அவர் உயிரிழந்தார் அப்படிங்கிறது தான் அதிகாரப்பூர்வ கணக்கு. ஆனா இங்க தான் முதல் முரண்பாடு ஆரம்பிக்குது. விமானத்துல இருந்த 12 முதல் 13 வரை பேர்ல 7 பேர் உயிர் தப்பினாங்க. 5 பேரை பிற்காலத்துல விசாரணை குழுக்கள் நேரடியா பேட்டி கண்டாங்க. ஆனா நேதாஜிய காப்பாத்த முயற்சி பண்ணது யாரு அப்படின்னு கேட்டா, ஹபீபுர் ரஹ்மான் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு உயிர் தப்பின அதிகாரி நகுமாரு, இல்ல நான் தான் அப்படின்னு சொல்றாரு. ஆபத்தானதா தப்பிச்ச மேஜர் கொனோவோட வலது கை 4 விரல்கள் அந்த விபத்துல சேதமடைஞ்சிருக்கு. 11 வருஷம் கழிச்சும் அந்த வடு அப்படியே இருந்திருக்கு அப்படின்னு பதிவு இருக்கு. உடன் இருந்தவங்களுக்கே சரியா என்ன நடந்துச்சுன்னு ஒத்துப்போற கணக்கு இல்ல. நேதாஜி இறந்துட்டார் அப்படின்னு ஜப்பான் ரேடியோ மூலமா செய்தி வெளியாகுது. இந்தியா முழுக்க அதிர்ச்சி. ஆனா ஒருத்தர் கூட முழுசா நம்பல. 1942 ஒரு தடவை இறந்துட்டார் அப்படின்னு தப்பான செய்தி வெளியாகி பொய்யா தெரிஞ்சிருந்ததால இந்த முறையும் மக்களுக்கு நம்பிக்கை வரல. சாட்சிக்கு ஆதாரமா சொல்லப்பட்ட நகைகளையும் எலும்பு துணுக்குகளையும் ஒரு எண்ணெய் டப்பாவுல சேகரிச்சு டோக்கியோ கொண்டு போய் ரென்கோஜி கோவில்ல வச்சாங்க. ஆனா அந்த சாம்பல் உண்மையிலேயே நேதாஜியோடதுதானா அப்படின்னு இன்னைக்கும் ஒரு தெளிவும் இல்ல. இதுல ஒரு ஆச்சரியமான திருப்பம் 2016 வெளியான பைல்ஸ் படி 2006 மன்மோகன் சிங் அரசே உள்ளுக்குள்ள ரென்கோஜில இருக்கிற சாம்பல் நேதாஜியோடதுதான் அப்படின்னு ஏத்துக்கிட்டு அத டோக்கியோவோட புது இந்தியன் எம்பசி கட்டிடத்துக்கு மாத்தணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க. அதாவது பொதுமக்களுக்கு தெளிவா சொல்லாத அரசு தனக்குள்ளேயே இந்த விஷயத்துல ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வச்சிருக்காங்க. நேதாஜி இறந்துட்டார்னா ஏன் அவரோட குடும்பத்தை இந்திய அரசே கண்காணிக்கணும்? 2015 வெளியான இன்டெலிஜென்ஸ் பியூரோ பைல்ஸ் படி 1948 முதல் 1968 வரைக்கும், அதாவது 20 வருஷமா நேதாஜியோட குடும்பத்தினரை இந்திய உளவுத்துறை தொடர்ந்து கண்காணிச்சிருக்காங்க. கொல்கத்தால இருந்த 2 வீடுகளையும், ஒன்று வுட்பர்ன் பார்க் 38/2 எலிகின் ரோடு காவல் வெச்சு, குறிப்பா நேதாஜியோட மருமகன்கள் ஷிசிர்குமார் போஸ், அமியா நாத் போஸோட கடிதங்களை படிச்சு நகல் எடுத்து வெளிநாடு பயணங்களையும் பின்தொடர்ந்திருக்காங்க. நேருவே பிரதமராயிருந்த 16 வருஷமும் இந்த ஒற்றறிதல் நடந்திருக்கு. அறிக்கைகள் நேரடியா செக்யூரிட்டி கண்ட்ரோல் அப்படிற ஐபி தலைமையகத்துக்கு போயிருக்கு. சுதந்திர போராட்ட வீரருடைய குடும்பத்தை ஏன் இவ்வளவு காலம் கண்காணிக்கணும்? இதுதான் விமான விபத்து கதையை நம்ப மறுக்கிறவங்களுடைய முதல் கேள்வி. 1956 நேருவே அமைச்ச ஷா நவாஸ் கமிட்டி, ஷா நவாஸ் கான் எம், நேதாஜியோட சொந்த அண்ணன் சுரேஷ் போஸ் எம், கொலன் என் மைத்ரா அங்கத்தினர்களாயிருந்த குழு விமான விபத்து நடந்தது, நேதாஜி அதுல இறந்தார் அப்படின்னு உறுதி பண்ணது. ஆனா குழுவிலேயே இருந்த சுரேஷ் பாஸ் இந்த முடிவுக்கு உடன்படாம தனி அறிக்கை கொடுக்கிறார். நேருவால தான் ஷானவாஸ் கானை இந்த முடிவுக்கு வரவைக்கப்பட்டதா குற்றம் சாட்டுறார். அரசு அந்த தனி அறிக்கைய இன்னும் வரைக்கும் அதிகாரப்பூர்வமா வெளியிடவே இல்ல. 1970 இந்திரா காந்தி அமைச்ச ஜஸ்டிஸ் ஜி.டி. கோஸ்லா தலைமையிலான கோஸ்லா கமிஷன் 1974 அறிக்கை சமர்ப்பிக்குது. அதுவும் விமான விபத்து கதையையே உறுதிப்படுத்துது. ஆனா 1999 வாஜ்பாய் அரசு அமைச்ச ஜஸ்டிஸ் மனோஜ்குமார் முக்கர்ஜி தலைமையிலான முக்கர்ஜி கமிஷன் ஜப்பான், ரஷ்யா, தைவான் எல்லா நாடுகளும் போய் அரசு ஆவணங்களை பரிசோதிச்சு 2005 அறிக்கை சமர்ப்பிக்குது. முந்தின 2 விசாரணைகளையும் நிராகரிச்சு நேதாஜி இறந்திருக்கிறார், ஆனா அந்த விமான விபத்துல இல்ல அப்படின்னு முற்றிலும் மாறுபட்ட முடிவுக்கு வருது. ரென்கோஜி சாம்பல் இச்சிரோ ஓகுரா அப்படிற வேற ஒரு ஜப்பானிய படை வீரருக்கு தானே தவிர நேதாஜிக்கு இல்ல அப்படின்னு கூட அந்த அறிக்கை சொல்லுது. 2006 மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு இந்த முக்கர்ஜி அறிக்கையையே ஆதாரமில்லாதது அப்படின்னு பாராளுமன்றத்துல ஒதுக்கி வச்சது. ஒரே சம்பவம், 3 அரசு விசாரணைகள், 3 வேற வேற முடிவுகள். இதுல எதை நம்புறது? 1980களில் உத்தரப்பிரதேசம் மாநிலம் ஃபைசாபாத்ல
ஒரு மர்மமான சாது வசிச்சிட்டு இருந்தார். திரைக்கு பின்னாலேயே இருந்து வெளியில எப்பவும் காமிக்காம வாழ்ந்த ஆளு. பகவான்ஜி அப்படின்னு அவரோட சீடர்கள் அழைச்சாலும் பொதுமக்கள் அவரை கும்னாமி பாபா அப்படின்னு கூப்பிட்டாங்க. 1985 செப்டம்பர் 16ஆம் தேதி அவர் இறந்த பிறகு 2016இல் ஃபைசாபாத் நிர்வாகம் அவரோட 24க்கும் மேற்பட்ட பெட்டிகளை திறந்து பார்த்தா, 2ஆம் உலகப் போர் காலத்து ஜெர்மனி இராணுவ பைனாகுலர், பிரிட்டிஷ் நிறுவனத்தோட எம்பயர் கொரோனா டைப்ரைட்டர், நேதாஜியோட கையெழுத்துக்கு ஒத்த குறிப்புகள் எல்லாம் கிடைச்சது. இவர்தான் நேதாஜியா? பரிசோதனைக்கு அவரோட 3 பல்லு CF-SL ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட்டது. ஹைதராபாத் ஆய்வகத்துல முடிவு தெளிவில்லாம போச்சு. கொல்கத்தா ஆய்வகம் DNA பொருந்தல் அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா முழு ஆய்வக அறிக்கையும் எலக்ட்ரோஃபெரோகிராம் இன்னும் வரைக்கும் வெளியிடப்படல அப்படின்னு 2020இல் ஒரு RTI பதில் வந்தது. 2019இல் நீதிபதி விஷ்ணு சாய் தலைமையில் அமைச்ச சாய் கமிஷன் அல்லாபாத் ஹைகோர்ட் உத்தரவுப்படி 2013இல் அமைக்கப்பட்டது. கும்னாமி பாபா நேதாஜி இல்ல, ஆனா நேதாஜியோட ஆதரவாளராவே இருந்திருக்கலாம் அப்படின்னு முடிவு கட்டுது. ஆனா இந்த 2019 முடிவுக்கு முன்னாடி 2017இல் அதே கமிஷன் முன்னால சாட்சி சொன்ன பெரும்பாலான பேர் கும்னாமி பாபா நேதாஜிதான் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு இந்த பதிவு இருக்கு. 30 வருஷத்துக்கு மேல இடைவெளியில கிடைச்ச நினைவுகள் மேல எவ்வளவு நம்பகத்தன்மை வைக்கலாம் அப்படின்னு கமிஷனே கேள்வி எழுப்பியிருக்கு. 70 வருஷத்துக்கு மேல 100க்கும் மேற்பட்ட பைல்ஸ், 3 அரசு விசாரணைகள், ஒரு DNA சர்ச்சை, ஒரு மர்மமான சாது, இத்தனையும் இருந்தாலும் நேதாஜி, சுபாஷ் சந்திர போஸிற்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு இன்னைக்கும் யாருக்குமே சரியா தெரியல. எமிலி ஷெங்கில் 1996இல் இறந்தாங்க. கணவனோட உண்மை என்னன்னு தெரியாமலேயே. அவங்களோட மகள் அனிதா போஸ்பஃபம் இன்னைக்கும் அந்த பதிலுக்காக காத்திருக்கிறாங்க. விமான விபத்து உண்மையா, அல்லது ரஷ்யால சிறையில அடைக்கப்பட்டாரா, அல்லது ஃபைசாபாத்ல ஒரு சாதுவா மாறி வாழ்ந்தாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற இன்னும் பல இந்திய மர்மங்களை நாங்க வெளிக்கொண்டு வரப்போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க.